ஹலோ மக்களே! எல்லாரும் வந்து பொட்டக்கோழி, நாட்டுக்கோழியில தான் வந்து ரசம் வச்சு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ பிராய்லர் சிக்கன்ல இந்த மாரி ஒரு டேஸ்டியான ரசம் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. இப்போ அதுக்கு வந்து நான் ஒரு 1/2 கேஜி வந்து நான் பிராய்லர் சிக்கன் எடுத்திருக்கேங்க. நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வந்து நல்லா சட்டி காஞ்சிருச்சுங்க. ஆயில் ஊத்திக்கலாம். பாத்திரத்தில ஆயில் ஊத்துனதுக்கப்புறம் தாளிக்கிறதுக்கு பட்டை, கிராம்பு, இலை எல்லாம் போட்டுக்கலாங்க. போட்டதுக்கப்புறம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தாங்க நான் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு அதில போட்டுக்கங்க. கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கங்க. போட்டு லைட்டா வதங்குனதுக்கப்புறமா கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. 2 ஸ்பூன் போட்டுக்கங்க. போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கங்க. கிளறி விட்டதுக்கப்புறமாட்டி அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து சிக்கன் அது கூட போட்டுடலாங்க. இப்போ எல்லா சிக்கனையும் நான் அது போட்டாச்சு. இப்போ வந்து தக்காளி அது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கங்க. கொஞ்சம் கல்லுப்பும் போட்டுக்கங்க. போட்டுட்டு நல்லா எல்லாத்தையும் கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி கொதிச்சு உங்களுக்கு சிக்கன் வெந்துருங்க. சிக்கன் வந்து ஆஃப் இதில் வெந்ததுக்கப்புறமா நான் ஒரு 3 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் போட்டிருக்கேங்க. நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணால் நீங்கள் இன்னொரு ஸ்பூன் கூட போட்டுக்குங்க. நல்லா போட்டுட்டு பொடியோடு சேர்த்து சிக்கனை நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமாட்டி நம்ம வந்து தண்ணி அதில் ஊற்றிடலாங்க. இப்போ நல்லா சிக்கன் கிளறி விட்டாச்சு. இப்போ தண்ணி ஊற்றிக்குங்க. தண்ணி வந்து ஒரு 2 செம்பு ஊற்றிக்குங்க. நல்லா வந்து கிளறி விட்டுக்குங்க. இப்போ மூடி போட்டு மூடி வச்சுருங்க கிண்டிட்டு. இப்போ வந்து கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் சீரகம் இது 2யும் சேர்த்து நல்லா அந்த மாதிரி வந்து நுணுக்கி வச்சுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 4, 5 பூண்டையும் அது கூட போட்டு நல்லா நச்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நச்சு வச்சதுக்கப்புறம் இந்த குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த இதை அது கூட போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு 2 கொதி தாங்க கொதிக்கணும். கொதிச்சதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை போட்டுட்டு நம்ம வந்து பொட்டுக்கோழி ரசத்தை சாப்பிடலாங்க. சாரி, பிராய்லர் ரசங்க. ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.